ஒரு மாவட்ட செயலாளர் என்பவர் 2 சட்டமன்ற தொகுதிகள், அவர்தான் அவருக்கு லிமிட்டு என்ற ஒரு புதிய ஃபார்முலாவை இந்த விசாரணை அறிக்கைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்படுத்தப் போகிறார்கள் என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் ஏவா வேலு போன்ற சீனியர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நம்ம உடனடியா தடாலடியா இது போல சில நடவடிக்கைகள் எடுத்தோம்னா அது கட்சியை பாதிக்கும். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னா அது ஏற்கனவே 4 தொகுதிகள் 5 தொகுதிகள் வைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களை நாம் பலவீனமாக்குகிற மாதிரி இருக்கும். அதனால அவர்களை நாம் பலவீனமாக்கினால் அந்த மாவட்டத்தில் திமுகவும் பலவீனமாகிற ஒரு சூழ்நிலை வரும். உள்ளாட்சி தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவு சீர்திருத்தத்தை நாம் செய்தால் இதனால் பாதிக்கப்பட போறவங்க ஆளுங்கட்சி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த ஆக்ஷனை ஒத்தி போடலாம். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று, சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறாத மாவட்டங்களில் நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று உள்ளாட்சி தேர்தல் வரை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கெடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வேலு போன்றவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை அணுகி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஸ்டாலின் உதயநிதியிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அப்போது உதயநிதி இந்த பிரச்சனையில் ஒரு வெடிகுண்டாக மாறி வெடித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இந்த ஃபார்முலா, அதாவது இப்போதைக்கு மாவட்ட செயலாளர்கள் என்ற நாம் நியமனம் செய்து வைத்திருக்கிற இந்த ஃபார்முலா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ட்டு தானே நம்ம இந்த விசாரணை நடத்தணும். கீழ்நிலை நிர்வாகிகள், மக்கள் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த அறிக்கையை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நிலையில உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நாம இந்த சீர்திருத்தத்தை ஒத்தி போட்டோம்னா அப்புறம் இந்த விசாரணைக்கு என்ன அர்த்தம்? இந்த விசாரணை நடத்தியதற்கு என்ன அர்த்தம்? இது போன்ற சில சித்து விளையாட்டுகளை சிலர் விளையாடுவார்கள் அப்படின்ட்டு அறிந்துதான் அந்த அறிக்கையின் ஒரு பகுதியை, ஒரு நகலை நானும் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். அங்க கீழ்நிலை நிர்வாகிகள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கமா படிக்க எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அதனால விரைவில் நாம் சீனியர்களுடைய ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டணும். இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தல் போலவே நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்று உதயநிதி அவர்கள் ஸ்டாலினிடம் மிக அழுத்தம் திருத்தமாக நடவடிக்கை அவசியம், குறிப்பாக சீனியர்கள் மீது உடனடி நடவடிக்கை அவசியம் என்று வற்புறுத்தி இருக்கிறார்.